வணக்கம். ஆன்மீக செய்திகள். திருச்சி சிந்தாமணி ஓடத்துறை சிங்கப்பெருமாள் கோயிலில் ஏகதின லட்சர்ச்சனை வெகு விமர்சையாக நடைபெற்றது. உலக சேமத்திற்காகவும் பக்தர்களின் தடைகள் நீங்கி காரிய சித்தி பெறவும் பட்டாச்சாரியார்களால் நரசிங்க பெருமாள் பாராயணம் செய்யப்பட்டது. தங்க கவசம் அணிந்து சிறப்பலங்காரத்தில் சேவை சாதித்த சிங்கப்பெருமாளையும் அழகிய மணவாள பெருமாளையும் திரளான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். ஸ்ரீரங்கம் மேலூர் கொள்ளிட்டக்கரை ஸ்ரீ சஞ்சீவின ஆஞ்சநேயர் கோயிலில் உலக நன்மை வேண்டி சகஸ்ர தீப வழிபாடு நடைபெற்றது. கோயில் ஸ்தாபகர் வாசுதேவன் சகஸ்ர தீப வழிபாட்டை குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தார். ஆஞ்சநேயர் சன்னதி, திருக்கோயில் வளாகம் மற்றும் ஏனைய சன்னதிகளில் அகல்விளக்கு மற்றும் குத்துவிளக்கினை கொண்டு நெய் தீபம் ஏற்றி திரளான பக்தர்கள் சஞ்சீவின ஆஞ்சநேயரை வழிபட்டனர். உறையூர் கமலவல்லி தாயார் கோயிலில் 7 நாட்கள் நடைபெறும் ஊஞ்சல் உற்சவம் இன்று வெகு விமர்சையாக தொடங்கியது. கமலவல்லி நாச்சியார் சிறப்பு அலங்காரத்தில் மூலஸ்தானத்தில் இருந்து பல்லக்கில் எழுந்தருளினர். அங்கிருந்து புறப்பாடாகி உள்பிரகாரங்களில் வலம் வந்தார். பின்னர் ஊஞ்சல் மண்டபத்தில் திருவந்திக்காப்பு கண்டருளி பின்னர் ஊஞ்சலில் எழுந்தருளினார். மகா தீபாராதனை காட்டப்பட்டது. இன்று தொடங்கி வருகின்ற 12ஆம் தேதி வரை நடைபெறும் இந்த ஊஞ்சல் உற்சவத்தின் முதல் நாளில் பக்தர்கள் தாயாரை சேவித்தனர். 108 திவ்ய தேசங்களில் 2வதாக விளங்குவதும் திருமண தடை நீங்கும் என்பதால் திரளான பெண்கள் தாயாரை மனமுருக வழிபட்டனர். திருவண்ணாமலை செய்யாற்றங்கரையில் சுயம்பு அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவில் உள்ளது. பழமையான கோவிலின் புனரமைப்பு பணிகள் நிறைவடைந்து கும்பாபிஷேக யாகசாலை துவங்கியது.
மகா பூரணாகுதியுடன் யாக பூஜைகள் நிறைவடைந்தது. மேளதாளம் இசைக்க கடம் புறப்பாடானது. சிவாச்சாரியார்கள் வேத மந்திரம் முழங்க கோபுர கலசத்திற்கு புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் செய்தனர். பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது. சுயம்பு அங்காளம்மனுக்கு மகா அபிஷேக அலங்காரம் நடைபெற்றது. மேலும் கோவில் பிரகாரத்தில் உள்ள அன்னபூரணி, பெரியாயி மற்றும் பரிகார தேவமூர்த்திகளுக்கு சிறப்பு பூஜை செய்தனர். மகா ஷோடச தீபாராதனை காட்டப்பட்டது. ஓம் சக்தி பராசக்தி கோஷம் முழங்க பக்தர்கள் அம்மனை தரிசித்து மனமுருகினர். அன்னதானம் வழங்கப்பட்டது. ராணிப்பேட்டை சோமசமுத்திரம் கிராமத்தில் முனீஸ்வரர் கோவில் உள்ளது. பழமையான கோவில் புனரமைப்பு பணிகள் நிறைவடைந்து கும்பாபிஷேக யாகசாலை துவங்கியது. விக்னேஸ்வர பூஜை, கோ பூஜை, கணபதி ஹோமம், லட்சுமி ஹோமம், நவகிரக ஹோமம் உள்ளிட்ட பூஜைகள் செய்யப்பட்டன. மகா பூரணாகுதியுடன் யாக பூஜைகள் நிறைவடைந்தது. மேளதாளம் இசைக்கு கடம் புறப்பாடானது. சிவாச்சாரியார்கள் வேத மந்திரம் முழங்க கோபுர கலசத்திற்கு புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் செய்தனர். பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது. முனீஸ்வரருக்கு 16 வகை வாசனை திரவியங்களால் மகா அபிஷேகம் செய்து பட்டாடை உடுத்தி சர்வ புஷ்ப அலங்காரம் நடைபெற்றது. மகா ஷோடச தீபாராதனை காட்டப்பட்டது. திரளான பக்தர்கள் கும்பாபிஷேகத்தை தரிசித்து மனமுருகினர். அன்னதானம் வழங்கப்பட்டது. ராணிப்பேட்டை மேல்விசாரம் பாலாற்றங்கரையில் முத்துமாரியம்மன் கோவில் உள்ளது. பழமையான கோவில் புனரமைப்பு பணிகள் நிறைவடைந்து கும்பாபிஷேக யாகசாலை துவங்கியது.
விக்னேஸ்வர பூஜை, கோ பூஜை, கணபதி ஹோமம், லட்சுமி ஹோமம், நவகிரக ஹோமம் உள்ளிட்ட பூஜைகள் செய்யப்பட்டன. மகாபூரணாகுதியுடன் யாக பூஜைகள் நிறைவடைந்தன. மேளதாளம் இசைக்க கடம் புறப்பாடானது. சிவாச்சாரியார்கள் வேத மந்திரம் முழங்க கோபுர கலசத்திற்கு புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் செய்தனர். அதைத் தொடர்ந்து கோவில் வளாகத்தில் அருள் பாலிக்கும் நாகாலாம்பாள், கருமாரியம்மன் மற்றும் நவகிரக சன்னதிகளில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது. பின்னர் முத்துமாரியம்மனுக்கு மகா அபிஷேக அலங்காரம் செய்தனர். ஷோடச மகா தீபாராதனை காட்டப்பட்டது. திரளான பக்தர்கள் கும்பாபிஷேகத்தை தரிசித்து மனமுருகினர். அன்னதானம் வழங்கப்பட்டது.